friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது Chow Chow Kootu. நான் Chow Chow வந்து 2 காய் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம 200 grams வந்து கடலை பருப்பு ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து எப்பவுமே கூட்டுனாவே வந்துன்னா தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இந்த மூணு தான் வந்து கூட்டுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கிறது. இப்போ என்ன இன்கிரிடியன்ட்ஸ்னு பார்த்துட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கூட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம 2 Chow Chow எடுத்துக்கலாம். அது ரெண்டுமே பெரிய காய் தான். இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு 3 பொருள். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது காரத்துக்கு வந்து நான் 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதாவது கடலைப்பருப்புனோட அளவும் ஜாஸ்தி தான். அதனால 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வரமிளகாய் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அதனால் வரமிளகாய் ஆட் பண்ண வேண்டாம். தேங்காய் வந்து நம்ம அரை மூடி தான் எடுத்துருக்கிறேன். இதில் அரை மூடியில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். பெருங்காயம் தாளிக்கிறப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். நான் வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த காய் வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கிட்டு இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம Chow Chow வந்து தோல் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற சீடு இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மிடில் பார்ட் எடுத்துக்கலாம். அதாவது இந்த வெள்ளையாக இருக்கிறதோட இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. இந்த பார்ட் ஹார்டாக இருந்துச்சுன்னா இதை வந்து எடுத்துடணும். நம்ம எப்போவுமே கூட்டு செய்கிறப்ப மட்டும் பச்சை மிளகாயை வதக்கிட்டு போட்டுட்டோன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டாவே கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே பேனில் நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கூடவே பெருங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காயை தாளிச்சிடலாம். இது வந்து 30 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும். ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கிற காயை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து என்னென்னா நீர்ச்சத்துள்ள காய், ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆல்ரெடி வந்து Chow Chowல வந்து பொரிச்ச கூட்டும் செஞ்சுருக்கேன். நீங்கள் அதனோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு தான் வந்து மாறும். கூட்டுனாவே வந்து தேங்காய், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், சீரகம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நிறையா தண்ணி விடும். தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டாம். தேவைன்னா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் 3ஐயும் அரைச்சிக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இது கூட சீரகம். சீரகம் வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துருக்கிறதுனால நான் இவ்வளோ சீரகம் போடுறேன். இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம். தேங்காய் இது நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. அதாவது 3 நிமிஷம் காய் நல்லா வேக வச்சுருக்குறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். அப்படி 2ஆக உடைஞ்சிரும். இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிட்டோன்னா அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நசுங்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தேங்காயை ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நம்ம ஊற்றிக்கலாம். காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம தேங்காய் ஊற்றிட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் வரைக்கும். 1 நிமிஷம் இருப்பா. ஏங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து 1 நிமிஷம் கொதித்தாலே போதும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாயை அதனால தான் வதக்கி நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பச்சை வாசம் எதுவுமே இருக்காது. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். Chow Chow கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சாதத்துக்கோட
ரச சாதத்துக்கூட நம்ம வேணும்னா இதை கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ என்னென்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது தண்ணி ஃபுல்லாக நம்ம இன்னொரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டா நம்ம ரச சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இதை நான் சாதத்துக்கூட மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லிக்விடாக நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கூட்டு ரெடி. கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். சுவையான சவ் சவ் கூட்டு ரெடி. நான் சவ் சவ் கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மழை பெய்யவில்லை என்றால் அனைவரும் மிகவும் துன்பப்படுவர். அவ்வாறு துன்பப்படுபவர்களுக்கு துன்பத்தை நீக்குவதற்கு மழையே துணையாக அமையும்.